إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகுக்கு அருட்கொடையாக பேரொளியாக அனுப்பிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அதுபோன்று மரணித்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 வரைக்கும் இந்த உலகத்தில் மிக பேணுதலாக தக்வாதாரிகள், அல்லாஹுடைய நேசர்கள் என்று அறியப்பட்டவங்க இந்த இரவில் இந்த 12 நாட்களையும் விசேஷமாக நபியவர்களுடைய சலவாத்துகளை ஓதுறதில், நபியவர்களுடைய சுன்னாக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றின வர்ணனைகளை பேசுகிறதில் காலங்களை கடத்திருக்கிறாங்க. இதில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் பேசுகிற மாதிரி, இப்போ ஹஸரத் சொன்ன மாதிரி ஏனைய மதத்தினுடைய தலைவர்களும் மதமே இல்லாத நாஸ்தீகர்களும் நபியவர்களுடைய தலைமைத்துவம், அவர் ஒரு தலைவர் என்பதற்கு சான்றிதழாக நிறைய விஷயங்களை பேசுகிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் பேச வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் புகழ வேண்டும்? ஒரு தூதராக மாத்திரம் இந்த உலகுக்கு நபி அவர்கள் ஒரு நபியாகத்தானே வந்தாங்க, அதில் என்ன விசேஷம் ஈக்க போகுது அப்படின்ட்டு நாங்கள் யோசித்தா, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அதுக்கு அழகான ஒரு பதில் ஒன்று சொல்கிறான். நல்ல பதில் ஒன்று சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலு இஃப்தரப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், சகோதர சகோதரிகள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, நீங்கள் அம்வால் இஃப்தரப்துமூஹா, நீங்கள் நஷ்டம் போய்விடும் அல்லது அழிந்துவிடும் என்ற பயப்படுகின்ற பணம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நீங்கள் அது நஷ்டம் போய்விடும் என்று பயப்படுகின்ற வியாபாரம், வ மசாகினு தர்தௌனஹா, நீங்கள் விரும்புகிற உங்களோட வசிப்பிடம், இதெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அது அல்லாஹுவை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமானதாக ஆகும் என்றால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி, நீங்கள் அல்லாஹுடைய தண்டனை வரும் வரை நீங்கள் அதனை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை விட, அவர்களுடைய பிள்ளைகளை விட ரசூலுல்லாஹ் மிச்சம் நெருக்கமானவங்க, மிச்சம் நெருக்கமானவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை விட நெருக்கமானவங்களுக்கு என்ன ஆதாரம்? இப்போ என் அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெத்திக்கிறாங்க, என்ன வாப்பா எனக்காக கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இது என்ன நபியை சொல்கிறீங்க? கண்ணாலையும் காண இல்லை, எங்களுக்கு நபியை உங்களை நாங்கள் பார்த்ததும் இல்லை, எப்படி நெருக்கமானவராக முடியும்? அதுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், அதையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படின்னா, நாளைக்கு யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹ், நாளை ஒரு நாள் கியாமத், அந்த நாளிலே சகோதரன் சகோதரியை விட்டு, மகன் தகப்பனை விட்டு, தகப்பன் பிள்ளையை விட்டு எல்லாரும் ஓடுவாங்க. எங்களை பார்த்து என்ற அம்மா ஓடுவான்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், என்ற வாப்பா ஓடுவாங்கண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஆனால் என்ன நபி அவங்க காண இல்லை, நாங்கள் நபி அவங்களை காண இல்லை. ஆனால் உத்தம நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட பாவம் மன்னிக்கும் வர உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பாங்க. எங்கட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அழுவாங்க, ஓட மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு சமூகத்தையும் அவர்களுடைய இமாம்களோடு நாங்கள் வர வைப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் வருவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு வருவார்கள். நாங்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வருவோம். நாங்கள் வரப்போகிற எங்களுக்கு இமாம் அவர் யார் தெரியுமா? நபிமார்களுடைய தலைவர், ரசூல்மார்களுடைய தலைவர், மலக்குமார்களுடைய தலைவர். சஹீஹான ஹதீஸில் பதிவாகிக்கிற விஷயம் என்னண்டா, லவ்லாஹு மா ஹலக்துல் ஜன்னா, லவ்லாஹு மா ஹலக்துல் ஜன்னா, அவர் இல்லைண்டா சொர்க்கத்தை நான் படைச்சிருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் இல்லைண்டா சொர்க்கம் இல்லை. அப்படி ஒரு நபி, அப்படி ஒரு இமாமுக்கு பின்னால் நாம் வருவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ விஷயம் என்னாண்டா, இப்போ நம்ம உட்கார்ந்திருந்து இப்படி இந்த உத்தம நபியை, இந்த தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிப்பாக பெண்கள் ஏன் புகழணும், என்னத்துக்கு புகழணும்ன்ற விஷயத்தை விளங்குனா அதே பெருசாகிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஹபீபை எங்கட உயிரை விட மேலாக நம்ம நினைக்கணும் சொன்னேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 9 இடத்துல ஒரு ரிவாயத்தை பதிவு செஞ்சுக்கிறாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலை மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நான் ஒருவருடைய பெற்றோர்களை விட, அவருடைய தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அவருக்கு நான் விருப்பமானவனாக ஆகாத வரையில் ஒருவர் உண்மையான மூமினாக முடியாது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற நிறைய முஹத்திஸீன்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க ரசூலுல்லாஹ்ட புகழ, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அன்பை, பேரன்பை நீங்க வெளிப்படுத்தணும் என்கிறது, அவர்களை பின்தொடரணும் என்கிறது மேலதிகமான ஒரு சுன்னத்தல்ல, மேலதிகமான சுன்னத்தல்ல. நபியை இத்திபா செய்கிறது, நபியை பின்பற்றுறது வாஜிப், வாஜிப். அன்பான சகோதரர்களே, அதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் நேசிக்க வேண்டுங்கிறதும் குறிப்பாக பெண்களுக்கு ஏன், இதை நிறைய ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சாங்க. இந்த உலகத்தில் ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார்? 100 வருஷம், ஒரு 200 வருஷம், ஒரு 1000 வருஷம் ஞாபகம் செஞ்சு முடியாத தலைவர். 1440 வருஷங்கள் தாண்டியும் இன்றைக்கும் கவிஞர்கள் புகழ்பாடத்தான் செய்கிறாங்க, இன்னும் முடிய இல்லை. அவரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை அல்ல, மார்க்கத்தை சுமந்து வந்த ரசூலுல்லாவை பற்றி அவ்வளோ புகழுக்குரியவர், அவ்வளோ புகழுக்குரியவர். அப்போ இவருடைய இந்த புகழ், இந்த அழியாத அந்த நாமம்
ஏன் இவ்வளவு சிறப்பானது என்றா, இந்த உலகத்தில் எந்த தலைவரும் வறுமையை வரவேற்க இல்லை. இப்போ இருக்கிற தலைவர் போடுற ஷேட், இப்போ நம்ம உடுத்துற உடுப்பு, இப்போ இருக்கிற தலைவர்கள் போகிற வாகனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் மிஸ்கின்களை விரும்புகிறேன், மிஸ்கின்களோடு வாழ ஆசைப்படுகிறேன், மிஸ்கினாக மரணிக்க ஆசைப்படுகிறேன். எந்த தலைவருக்கு இந்த வார்த்தையை சொல்ல இயலும்? ஹிரா குகையில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க. சோப்பில் ஒரு பைசா பணம் இல்லை. நபித்துவத்தை கொண்டுட்டு வாராங்க. ஒரு அவங்களோட கையில் எதுவும் இல்லை. பணம் இல்லாமல் வறுமையை வரவேற்று இந்த உலகத்தின் சிறந்த தலைவராக மாறியிருக்கிறார். எந்த தலைவரும் அதை பற்றி பேச இல்லை. அன்பானவர்களே, சுருக்கமாக சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் மாற்ற முடியாத தலைவராக எப்படி உருவானார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தை சுமந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தது 23 வருஷ காலம்தான். அந்த 23 வருட காலத்துக்குள்ள 1400 வருடங்கள் அழியாமல், இன்னும் 1400 வருடங்கள் சென்றாலும் அழிக்க முடியாத ஒரு இலக்கை குறுகிய காலத்துக்குள் அடைந்த தலைவர்கள். எத்தனையோ தலைவர்கள் கனவு கண்டு செத்து போயிட்டாங்க. கனவு கண்டவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை அவர்கள் நினைத்தார்களோ அந்த இலக்கை, அந்த கோலை குறுகிய காலத்துக்குள் அடைந்து கொண்ட பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அவர் புகழப்பட வேண்டிய ஆள் தானே, புகழப்பட வேண்டிய ஆள் தானே. அன்பானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை இந்த பூமியில் பரத்துவதற்காக வேண்டி அந்நிய சகோதரர்களையும் பாவித்திருக்கிறான், அந்நிய ஆட்களையும் பாவித்திருக்கிறான். ஒரு ஐன், அதாவது ஒரு சிஐடி, இந்த நபியோட சஹாபாக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு அவங்கள பற்றின ஒரு பிக்சரை, அவர்களை பற்றின ஒரு தகவலை, மெசேஜை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் ரகசியமாக போனார். போயிட்டு வந்தவர் சொன்னார், அவர் தலைவர் அல்ல, முஹம்மது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தலைவர் அல்ல. நம்மட பாசையில் சொல்ல போனால் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவர் மீது பைத்தியம் கொண்ட ஒரு சமூகத்தை. அவர் துப்புனாலும் அவரை எச்சை எடுத்து மேலே தடவுறாங்க. அவர் ஒழுவெடுத்துட்டு அவர உடம்புல இருந்து வர்ற தண்ணீர் அப்படியோ தொடச்சி தங்களுக்கு மேலே பூசிக்கொள்றாங்க. அவர உடம்புல இருந்து எது தவறுனாலும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒரு தலைவரை நான் பார்க்கலண்டா. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தலைவராக இருப்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம்தான். அதுதான் எங்கட இந்த இரவு இந்த நிகழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருப்பொருள். என்ன காரணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் பெண்களுக்கென உரிமையை பெற்றுக் கொடுத்தவர்கள். நம்ம பேச இல்லை, நம்ம இதை பேச இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் உரிமையை இந்த உலகத்தில் பாதுகாத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள், அந்நிய வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்கிறாங்க. நபி அவர்கள் பாதுகாத்தார்களாம். எப்படி? நபி அவங்க இந்த பூமிக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால், ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் கிடைத்ததன் பின்னால் ஒரு விஷயம், ஒரு கணவன் மரணிச்சிட்டா ஒரு பெண்ணை அந்த கணவனுடைய மையத்தை அல்லது ஜனாசாவை, அந்த சவத்தை எரிக்கிறாங்க தானே, அதோட போட்டு அந்த பொம்பளையும் எரிச்சிடணும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வயசான ஆட்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீப காலத்திலையும் அது இருந்ததாக வரலாறு இருக்குது. இப்போ சில அதாவது 20, 30, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலும் அந்த வரலாறு இருந்தது, கூட இல்லை சமகாலத்தில். இப்போ ஒரு விதவை பெண்ணை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தலைவர்களிடத்திலும், மார்க்க குருமார்கிட்டையும் அறிஞர்கள்ட்டையும் போகிறாங்க. இந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு? உங்களோட மார்க்கத்தில் என்ன தீர்வு? அந்த பெண்ணை நெருப்பில் போட்டுரும். உங்களோட மார்க்கத்தில் என்ன தீர்வு? அந்த பெண்ணை நாடு கடத்தி காட்டுக்குள்ளே அனுப்பிடணும். உங்களோட மார்க்கத்தில் என்ன தீர்வு? அந்த பெண்ணை ஒரு அறைக்குள்ள போட்டு அடைச்சிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொண்டு வராங்க.
உங்களோட மார்க்கத்தில் என்ன தீர்வு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம், அவள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கான சட்டத்தையும் இந்த மார்க்கம் வகுத்து வைத்திருக்கிறது. அப்படி இல்லைண்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த சீரழிவுக்குள் எம் சமூகத்தில் சிக்குண்டு எத்தனை பெண்கள் நாசமடைந்திருப்பார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான அந்தஸ்தை எப்படி வைத்தார்கள் தெரியுமா? உண்மையான ஒரு ஆண்மகன் யார், உண்மையான ஆம்பளை யார்? நல்ல அழகா டிப்டாப்பா உடுத்திக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு கலசொன்னு காட்டிட்டு திரிகிறாரு, இவரா சிறந்த ஆண்மகன்? நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஆம்புல அவர் இந்த பூமியில உங்களில் சிறந்தவர் என்று டிசைட் பண்றதுக்கு அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச மியார், அதனுடைய அளவீடு என்ன தெரியுமா? கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி, உங்களோட வைஃபுக்கு யார் நல்லவரோ அவர் தான் உங்களிலும் சிறந்தவர். நிர்வாகத்தில் உள்ளவர் இல்லை, பட்டம் பதவி எடுத்தவர் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆள் இல்லை. கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களோட மனைவி சொல்லணும், பெண்களுக்குரிய உரிமையை கொடுக்கிறாங்க, பெண்கள் அடிமைகள் அல்ல, பெண்கள் யாருண்டா நல்ல ஆண்கள் யார் என்று சொல்லுவதற்குரிய அதிகாரம் கொண்டவர்கள் என்று நபி அவங்க ஒரு அந்தஸ்து தூக்கி கொடுத்தாங்க. இது யாரு கொடுத்தது? பெண்களை ஒதுக்கி வைச்சாங்க. அந்த காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரிமையை எடுத்து கொடுத்தார்கள். இன்று வரை இஸ்லாம் அதை பாதுகாத்துக் கொள்கிறது. அன்பானவர்களே, சமீப காலத்திலையும் என்ன சொன்னாங்க? பலதார மனம், அதுபோல திருமண வயதின் எல்லை MMTன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு குழப்பம் ஒன்று வந்துச்சு ஸ்ரீலங்காவில். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். என்ன? நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை 9 வயதில் அவர்கள் மனைவியாக எடுத்துக்கொண்டார்கள், அவர்களோடு வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் என்ற ஒரு கருத்து. இது என்னையா? பெண்களை அவர்களுடைய திருமண வயதை நிர்ணயம் செய்யணும், அப்படியெல்லாம் முடிக்க இயலாது. அன்பானவர்களே, எத்தனையோ பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று கார்ட்டூனை வரைஞ்சி அவன் தோத்து போயிட்டான். எத்தனையோ பேர் நபி அவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க என்று கேலி செய்து அவனும் தோற்று போனான். ஏன்? நம்மடாக்க சில பேர் என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மாதிரி ஒரு ஆள் தான், அடே ஒன்ற மலம் நாரும் ரசூலுல்லாஹுடைய மலம் அது சுத்தமானது. உன்னுடைய சிறுநீர் நீ சிறுநீர் கழிச்சிட்டா அந்த பக்கமே போவே இயலாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீர் சுத்தமானது. நபி அவர்களுடைய இரத்தம் நஜீஸ் அல்ல, அது சுத்தமானது. அன்பானவர்களே, நபி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காட்டுன வரைஞ்சான். நம்ம என்ன சொன்னோம்? இல்லை இப்படி இல்லை. ஏன் இப்படி இல்லை என்று சொன்னோம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபி அவர்களுடைய புருவம் எப்படி இருந்தது, கண்ணிமை எப்படி இருந்தது, அவர்களுடைய கண்ணுக்குள் உள்ள வெள்ளை எப்படி இருந்தது, அதற்குள் உள்ள கருப்பு எப்படி இருந்தது. அன்பானவர்களே, அதை வளைத்துள்ள புருவம் எப்படி இருந்தது, அதற்கு மூலால் இருக்கும் மூக்கு எப்படி இருந்தது, அதனுடைய ஓட்டையின் வடிவம் எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய உதடு எப்படி இருந்தது, உதட்டுக்குள் வாய்க்குள் இருக்கின்ற பல் வரிசைகள் எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய நாக்கின் வடிவம் எப்படி இருந்தது என்று கூட உத்தம சஹாபாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த தலைவருடைய விஷயத்திலேயாவது இப்படி இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள், நபி அவர்கள் எப்படி அசைந்தார்கள், நபி அவங்க எப்படி சிரித்தார்கள், நபி அவர்கள் எப்படி அழுதார்கள், எத்தனை இடத்தில் அழுதார்கள், நபி அவர்கள் எத்தனை குழந்தைகளை தூக்கினார்கள், அந்த குழந்தைகள் தூக்கிய குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் நபி அவர்களுடைய மடியில் சிறுநீர் கழித்தது, இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. சும்மா இல்லை, நபியவங்க நபியவங்க நபியவங்கன்னு சொல்லிட்டு போறோம். இல்லை, அணு அணுவாக இந்த உலகத்தில் பதியப்பட்ட ஒரு உத்தமர் என்றால் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று வரையில் அவருடைய அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அழியல்ல. இந்த உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட விசேஷம்தான் பெண்களுக்கான அந்தஸ்தை கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். இந்த உலகத்தில் அசைக்க முடியாத பெண்கள் உரிமை பேசிய ஒரு பாடம் இது. அசைக்க முடியாத உரிமை பேசிய பாடம். என்ன சொன்னார்கள்?
தாயின் பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். நீங்க சொர்க்கம் போகணுமா, உங்களோட தாய் என்ற அந்த பெண் அனுமதிக்கணும். ஒரு ஆண் சொர்க்கம் போறண்டா தாய் அனுமதிக்கணும். ஒரு ஆண் சொர்க்கம் போறண்டா தாய் அனுமதிக்கணும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெண்களுக்கான அந்தஸ்தையும் இடத்தையும் கொடுத்தார்கள். அன்ஜஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, நல்லா கவி பாடுவார். குதிரையில் ஏறி அவருடைய வாகனத்தில் உட்கார்ந்தார்ந்தா அவர் படிக்கிற கவிதைக்கு அவருடைய குதிரை அவ்வளோ வேகமாக போகும். சில பெண்கள் ஏறிக்கொண்டார்கள் அந்த கூடாரத்துக்குள்ள. அவர் குதிரைக்கு மேலே ஒட்டகத்துக்கு மேலே ஏறினார். இப்போ அந்த ஒட்டகத்தில் இருந்துட்டு இவர் கவிதையை படிக்கிறார். கவிதையை படித்தா அந்த ஒட்டகம் வேகமாக ஓடுது. நபி அவங்க சொன்னாங்க, அன்ஜஸா உங்களோட ஒட்டகத்தை நிப்பாட்டுங்க. உங்களுக்கு பின்னால் நீங்கள் ஏற்றிட்டு போகிறது கண்ணாடியேண்டாங்க. நீங்கள் ஏற்றிட்டு போகிறது கண்ணாடிய, இப்படி வேகமாக போக இயலாது, உடைஞ்சிரும் அது. அன்பானவர்களே, நபி அவங்க பெண்களை எதுக்கு ஒப்பிட்டார்கள்? கண்ணாடி. பெண்கள் கண்ணாடி மாதிரி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் கண்ணாடி மாதிரி ஏன்னு சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொஃப்டான ஆட்கள், இந்த உலகத்தில் பேணப்பட வேண்டியவர்கள். நீங்க யார் என்று உங்களுக்கு சொல்லுவாங்க. அவர்களை உடைத்துக் கொள்ள வேண்டாம். அன்ஜஸா உங்களோட கவிதையை குறைங்க, உங்களோட ஒட்டகம் மெதுவா போண்டாங்க. அன்பானவர்களே, பெண்களுக்கென உரிமையை எடுத்துக் கொடுத்த ஒரு உத்தம தலைவர் ரசூலுல்லாஹ் தான். இதனால குறிப்பாக பெண்கள் அந்த புகழை பாட வேண்டும். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமையை எடுத்துக் கொடுத்து, பெண்களுக்கான இந்த அந்தஸ்தை கொடுத்து பெண்களை உருவாக்குனாங்க, ஒரு சமூகத்தை உருவாக்குனாங்க, பெண்கள் சமூகம். இன்றைக்கு ஒரு சின்ன சுகத்துக்காக வேண்டி, கொஞ்சம் உழைக்கணுன்றதுக்காக வேண்டி, கொஞ்சம் நாங்கள் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கணுன்றதுக்காக வேண்டி, கொஞ்சம் எங்கட அட்ஜஸ்டுக்காக வேண்டி நபி அவங்கட சுன்னத்தை கணக்கிலேயும் எடுக்கிற இல்லை, நாங்கள் கணக்கிலேயும் அதை பேசுகிற இல்லை. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை கொடுத்து ஒரு பெண் சமூகத்தை இந்த உலகுக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். எப்படியான சமூகம்? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் சரியாக அவர்கள் உருவாக்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பெண் பிறந்தாலே குழி தோண்டி புதைத்தார்கள். சரியாக அவர்கள் இந்த பெண் சமூகத்துக்கு உரிமை கொடுக்கிறது கொஞ்சம் முன்னால பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். எப்ப நபி அவங்க பெண்களுக்குரிய உரிமையையும் அந்தஸ்தையும் மார்க்கம் சொல்ற மாதிரி சொன்னாங்களோ அதுக்கு பிறகு ஒரு சமூகம் ஒன்று உருவானது. அந்த சமூகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த உருவாக்கப்பட்ட சமூகம் நபி அவங்கட பாசறையின் கீழ் உருவாக்கப்பட்ட சமூகம். எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? நபி அவங்க நுபுவத்தை கொண்டுட்டு அப்படி வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்து இந்த உலகத்தில் முதலாவது நுபுவத்தை முன்னுக்கு வச்சது ஒரு பொம்பளைக்கு தான், ஆம்பளை இல்லை. அவள் ஒரு பெண். அன்பானவர்களே, அல்லாஹ்க்கு முடியாதா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரம்மாண்டமான சஹாபாக்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான ஆண்கள், வீரர்கள், யார்ட கையிலையும் இல்லை. நபி அவங்கிட்ட இருந்து முதலாவது இஸ்லாம் வெளியே போனது ஒரு பெண்ணிட்ட. அது யாரு? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார்கள், திருப்தியாக ஏற்றுக்கொண்டார்கள். கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் ரசூலுல்லாவோட வாழ்ந்துட்டாங்க. ரசூலுல்லாவுடைய 15 வருஷம் வாழ்ந்து நபி அவங்களை புரிஞ்சு கொண்டார்கள். ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். அந்த பெண்ணை உருவாக்குனாங்க. அன்பானவர்கள், எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? உருவாக்கிய விதத்தை சொல்லுவதை விட அந்த உருவாக்கிய அந்த முடிவை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் உரிமை பேசி, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை பேசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கையும் அவர்களுடைய நற்குணத்தையும் அவர்களுடைய இலக்கையும் அவர்களுடைய நோக்கையும் முயற்சியையும் அழகாக பரிசீலனை செய்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாம் வந்து கையில் சேரும்போது அந்த பொம்பளை கோடீஸ்வரி. அவ்வளவு பணம் இருந்துச்சு அவங்ககிட்ட. செல்வ சீமாட்டி. அன்பானவர்களே, கொடுத்து 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 நபி அவங்களுக்காக செலவழிச்சு ஒரு நாள் அவங்களுக்கு மௌத் வந்துச்சு. நுபுவத் கிடைத்து சரியாக 7.5 வருடம் முழு சொத்தும் அழிந்துட்டு, கோடீஸ்வரி அவங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் செலவழிச்சு நுபுவத் கிடைத்து சரியாக 7.5 வருடம் முழு சொத்தும் அழிஞ்சிச்சு. அன்பானவர்களே, பெண்கள் எல்லாம் ஜனாசாக்கு போனார்கள். ஜனாசாக்கு போயிட்டு வந்த பெண்கள் அந்த ஜனாசாவுடைய சம்பவத்தை அறிவிக்கும் போது ஒரு விஷயத்தை அறிவித்தாங்க. கோடீஸ்வரியிட ஜனாசா அன்னை ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வீட்டுக்குள்ள இருட்டில் தான் இருந்த ஜனாசா இருட்டில் சொன்னாங்க. பெண்கள் கேட்டாங்க, என்னம்மா மையத்தை ஜனாசாவை இருட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்களே, ஜனாசா இருட்டுக்குள்ள இருக்குதே, ஒரு லாம்பை பற்றி வைக்கலாமே, ஒரு விளக்கை பற்றி வைக்கலாமே. அன்பானவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை சொன்னாங்க, என்ற எஜமாட்டியுடைய ஜனாசா இருட்டுக்குள்ள இருக்குது, அதை பற்றி வைக்க அந்த எண்ணெய் இருக்குத்தானே, லாம்பு பத்திர எண்ணெய் இருந்திருந்தால் அன்னை ஹதீஜா பட்டினியாக மரணித்திருக்க மாட்டார். ஹதீஜா பட்டினியாக மரணித்திருக்க மாட்டாள். எத்தனை வருடம்? 7.5 வருஷத்தில் அவங்களோட கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்தார்கள். யார் உருவாக்கியது தெரியுமா? உத்தம நபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா இல்லை, ஒரு நேர தொழுகையில் அவங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ரகாத் கூட இந்த பூமியில் தொழுததில்லை, ஒரு நோன்பு பிடித்ததில்லை, ஒரு ஹஜ் உம்ரா செய்ததில்லை. ஆனால் அன்பானவர்களே, அவர்கள் மரணித்தாங்க. அவர்களுடைய ஜனாசா இருக்கிறதே, எல்லார ஜனாசாவையும் கபருக்குள்ளே இப்படி வைப்போம், கிபிலா பக்கம் தான் முகம் பார்க்கும். கபருக்குள்ளே ஜனாசா வைக்கும்போது ஒரு வில் ஷேப்பில் கிபிலா பக்கமே முகம் பார்த்து கொண்டிருக்கும். ஹதீஜா அம்மாட ஜனாசாவை கபருக்குள்ளே வச்சு முகத்தை திருப்பினா நபியவங்களே இறங்குனாங்க அந்த ஜனாசா வைக்கிறதுக்கு. முகத்தை திருப்பினா முகம் திரும்புதில்லை, முகம் வானத்தை நோக்கி இருக்கிறது. திருப்புகிறார்கள், திரும்புதில்லை, வானத்தை நோக்கி இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன செய்றீங்க? இல்லை, இந்த ஜனாசா ஹதீஜாவுடைய ஜனாசாவை கிப்லாவின் பக்கம் முகம் திருப்ப வேண்டுமே ஜிப்ரீல். உங்களால் முடியாது. அந்த பெண்ணின் முகத்தை அல்லாஹ் பார்க்க விரும்பிவிட்டான். அந்த பெண்ணின் முகத்தை அல்லாஹ் பார்க்க விரும்பிவிட்டான். ஜனாசாவை அப்படியே அடக்கம் செய்யுங்கள். இந்த பெண்ணைத்தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. தாயிட பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்குது. ஒரு கணவனை நல்லவன் என்று இந்த ஊருக்குள்ள யாரு நல்லா? கணவன் மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் இந்த ஊரில் சிறந்தவர் என்று சொல்ற அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு அதிகாரம் தர இல்லை, உங்களுடைய ஈமானிய பெண்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தோரணையில் ரசூலுல்லாஹ் ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினாங்க. இதனால ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் நம்ம பாடணும். கேட்டாங்க, நபி அவர்கள் உருவாக்கிய ஒரு பெண் எப்படி பெண்கள்? அவங்க முழு சொத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள் என்பதை விட ஹதீஜாவுக்கு இணையாக எதுவுமே பேச முடியாது இந்த உலகத்தில். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஜாவை போல ஒரு பெண் எனக்கு கிடைக்க இல்லை. நபி அவர்கள் ஹதீஜா நாயகி உயிரோடு இருக்கும் வரை எந்த பெண்ணையும் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்யவில்லை. எந்த பெண்ணையும் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்யவில்லை. நபி அவர்கள் மரணிக்கும் வரை நினைப்பு வரும்போதெல்லாம் ஹதியா செய்து கொண்டு,
நினைப்பு வரும்போதெல்லாம் துஆ செய்து கொண்டிருந்த ஒரே ஒரு உத்தமி என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அதாவது ஆரம்ப பாசறையில் உருவாக்கப்பட்ட பெண்கள். அன்பானவர்களே, உத்தம நபி பெண்கள் உரிமை பேசி உருவாக்கி இன்னொரு பெண் இருக்கிறார். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாரையும் பேசி முடிக்க இயலாது. தந்திக்கிற டைமுக்கு அதை அப்படி அந்த 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 இடத்துக்கு போக இயலாது. இருந்தாலும் ஒரு சில பெண்களுடைய நிகழ்வை நான் சொல்லலாம் என நினைக்கிறேன். ஒரு பொம்பளை பெருசாக ஒன்றுமில்லை, வந்து எங்களை மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம், உங்களுக்கு எத்தனை வயசு வாப்பா? 85 வயசு, 85 வருடமாக இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறோம். ஃபாத்தியா சூரா ஓத தெரியா? அத்தஹியாத்து சொல்ல தெரியாது. கேட்டா அல்லாஹ் கொடுக்குற மாதிரி ஒரு துவாவை கேட்கணும் அப்படின்னா நம்ம முடிவோம். என்ன துவாவை கேட்கிறது, எப்படி கேட்கிறது, அதை என்னென்று கேட்கிறது முடியும். அன்பானவர்களே, ஒரு கை குழந்தையோடு அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு வந்த ஒரு பெண் கொஞ்ச நாள் போணுச்சு, அந்த புள்ள மௌத்தா போயிடுச்சு. கொஞ்ச நாள் போனது, அந்த குழந்தை மரணமானது. ஜனாசா ஆகிக்குது, ரசூலுல்லாஹ் ஜனாசாவுக்கு வந்திக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் வந்திக்கிறாங்க. அப்போ நபி அவங்க கேட்டாங்க, என்னப்பா இந்த புள்ள மௌத்தா போயிட்டு, இந்த புள்ளையிட உம்மா யார், வாப்பா யார் இது? சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்போ கிட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்த பெண்ணுடைய குழந்தை தான் இது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, தாய்க்கு தகவல் சொன்னீங்களா? சொல்லிக்கிறேன் யார் சொல்ல, நான் வரையில். அந்த தாய் நேராக அப்படி வாரா. அன்பானவர்களே, தெளிவாக நுணுக்கமாக கவனமாக கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் உருவாக்கிய பெண்களின் அந்தஸ்து என்ன? 1400 வருஷம். அந்த பொம்பளையோட பேரும் தெரியா, ரிவாயத்துகளில் பேர் வரையில் ரிவாயத்தில் வரலாறு இருக்குது, வரலாறு இருக்கிறது, ரிவாயத்துகள் இருக்கிறது, பேர் வரையில் தெரியா. பொம்பளை வந்த நேரம் புள்ள மௌத்து, ஜனாசா இருக்கிறது, ஜனாசாக்கு பக்கத்தில் உட்கார்ந்தா. சில நேரம் ரிவாயத்து எல்லாம் ஒரு 2 ரக்காத் தொழுதா அப்படின்னும் வருது. உட்கார்ந்து ஒரு துவா. என்ன துவா? நம்ம நோய் வந்தா, கஷ்டம் வந்தா, ஏலாதுன்ற ஒரு கட்டம் வந்தா, எங்களுக்கு ஏலா அப்படின்ற ஒரு நிலைமை ஒன்று வந்தா தூக்குவோம கைய, அது மாதிரி இல்லை, அதை விடவும் மேலாக ஒரு துவா. என்ன துவா? அந்த துவா தான்ப்பா விசேஷம். எப்படித்தான் அந்த துவாவை கேட்குற மனசு அவங்களுக்கு வந்துச்சோ தெரியாது, ஆனால் வரலாற்றில் அப்படி ஒரு பதிவு இருப்பதே ஆச்சரியம். யா அல்லாஹ், இந்த குழந்தையோட உயிரை நீ எடுத்துக்கிறா, அது பிரச்சனை இல்லை. நீ கொடுக்குறவன், நீ உயிரை எடுக்கிறவன், நீ உயிரை கொடுப்பவன், நீ உயிரை எடுப்பவன், அது ஒன்றுமில்லை. ஆனால் என்ற குழந்தையோட உயிரை நீ எடுத்துட்டா, நாளைக்கு நான் யார்கிட்ட மார்க்கத்திலேருந்து வந்தேனோ அந்த மார்க்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பார்த்தியா எப்படி எங்கட தெய்வத்திட சாப பார்வை ஒன்ற பிள்ளைக்கு மேலே உளுந்து ஒன்ற பிள்ளையோட உசுரை எடுத்துட்டு, கொஞ்சம் பொறு, உன்னுடைய உயிரையும் எங்களுடைய தெய்வங்களின் கோபம் காவு கொள்ளும் என்றார்கள். அப்படி சொல்லிட்டாங்கண்டா, யா அல்லாஹ், அது எனக்குள்ள கேவலம் இல்லை, உனக்கும் உன் மார்க்கத்துக்கும் உள்ள கேவலம். அதனால என்ன செய்யணும்? என்ன துவா? மரணித்த குழந்தையை நீ உயிராக தர வேண்டும். கேட்டிக்கிறோமா? நம்ம கேட்டிக்கிறோமா? யா அல்லாஹ், காய்ச்சல் காயுது, அந்த காய்ச்சலுக்கு சுகத்தை தாயா அல்லாஹ், கஷ்டம் வந்துட்டு அந்த கஷ்டத்துக்கு தீர்வு தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் எந்த பிரச்சனை இல்லாமாக்கு, கடனை இல்லாமாக்கு, நோயை இல்லாமாக்கு, பிள்ளைய சாலிஹான பிள்ளையாக உருவாக்குது. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதுதான் எங்கட துவா. அந்த பொம்பளை சொன்னா, மரணித்த குழந்தையை எனக்கு உயிராக தர வேண்டும். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பிள்ளையை உயிர் கொடுத்து எழுப்பாட்டினான். கேட்டா, அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுக்கிற பெண்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கி காட்டினார். அல்லாஹ்ட்ட கேட்டால் கொடுத்துருவான்ல, அப்படி இப்படியெல்லாம் இல்லை, கேட்டால் கொடுத்துருவான்ல. அல்லாஹ் ஏன் கொடுத்தான்? கதீஜா நாய் ஒரு ரக்காத் தொலை இல்லை, ஒரு நோன்பு பிடிக்க இல்லை, ஒரு உம்ரா செய்ய இல்லை, ஒரு ஹஜ்ஜு செய்ய இல்லை. ஆனால்
அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாவை கவலைப்பட வேண்டாம், அந்த முகத்தை அல்லாஹ் பார்க்க ஆசைப்படுகிறான். ஒரே ஒரு முத்தை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மாளிகை ஹதீஜா உம்மாவுக்கு தயாராக இருக்கிறது. ஏன்? அது ஏன்? மரணித்த குழந்தையை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பாட்டி இருக்கிறான். ஏன்? ஏன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இது. முக்கியமான ஒரு காரணம் இது. அதுதான் விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும். பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்கள் கூட. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இதை கேள்விப்படுறவங்களும் போய் சொல்லிடணும். ஏன் அது? ஏன் அது என்பதை தெளிவுபடுத்துவது தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அது எப்படி, என்ன சாதனை, எப்படி முடிந்தது, அதை சொல்லுவது தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அது என்னப்பா? அது என்னது? அன்பானவர்களே, ஒன்றுமில்லை. எங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை விரும்பணும் அல்லது அல்லாஹ்வை நீங்க விரும்புறீங்கண்டா செய்யணும் என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அல்லாஹ் எங்களை விரும்பிட்டாண்டா ஒரு முத்தால எங்களுக்கு சொர்க்கம் செய்கிற பெரிய வேலையா? ஒரு முத்தால அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சிட்டாண்டா யாரால பாதை மாத்தேலும்? எங்களை அன்போடு நாளைய கியாமத்துடைய நாளில் பெற்றோர்கள், பிள்ளைகள், குழந்தைகள், எங்களோட உறவுகள் எல்லாம் விட்டுட்டு ஓடுற நேரம் அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு, வாப்பா நீ நம்மடா பக்கத்தில் இரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றதாக இருந்தால், அல்லாஹ் எங்களை நேசிக்கணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணுமா? என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றும். எதுல பின்பற்றது? குர்ஆன் ஓதுறதுல, தொழுகையில. எதுல பின்பற்றது? நோன்பு பிடிக்கிறதுல, உம்ராக்கு போறதுல, ஹஜ் செய்யறதுல, சதக்கா ஜகாத் கொடுக்கிறதுல. அது அல் இத்திபா ஃபில் இபாதா. இன்னொன்று இருக்கிறது, அது சுன்னத்துல் இபாதா. இபாதத்தில் உள்ள சுன்னத்துகள். நோன்பு பிடிக்கிறது எப்படி, தொழுகிறது எப்படி, குர்ஆன் ஓதுறது எப்படி, திக்ர் செய்கிறது எப்படி, ஹஜ் செய்கிறது எப்படி, உம்ரா. நல்ல தெளிவாக விளங்கணும் இந்த விஷயத்தை. இத்திபா ரசூல் எதில்? ஒன்று இபாதத்தில், எப்படி எப்படி இபாதத் செய்கிறது. இன்னொன்று இருக்குது ஆதத்தில் உள்ள சுன்னத். ஆதத்தில் உள்ள சுன்னத். ஆதத்தில் உள்ள சுன்னத். ஆதத்தில் உள்ள சுன்னத்துனா என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா நபி அவங்க அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகி இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளை போனது எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு வயசான பெண் மாதிரி இருந்துச்சு. போனாங்க, உள்ளுக்கு போனாங்க. ஃபாத்திமா நான் இருந்தாங்க. ஃபாத்திமா, இப்போ யார் வீட்டுக்குள்ளே வந்தது? யாரும் இல்லையே. ஃபாத்திமா சொல்லுங்க, யாரோ வீட்டுக்குள்ளே வந்தாங்க. யாரு? அந்த அந்நிய பெண் ஒன்று வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறாள். அவள் யார்? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஃபாத்திமா நாயகி, யாருப்பா வீட்டுக்குள்ளே ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும்தானே இருக்கிறேன், இங்கே பாருங்க. என்ன தெரியுமா? அது ஃபாத்திமா நாயகி போனது தன் கணவனுக்கே அவளுடைய அங்க அவயவங்கள் அல்லது அவருடைய நடை, அவளுடைய உடை, அவருடைய பாவனை கணவனுக்கே மதித்து கொள்ள முடியாது என்றால் அந்த பெண்ணின் ஆதத்தில் உள்ள இபாதத், ஆதத்தில் உள்ள சுன்னத் எப்படி இருந்திருக்கிறது? கணவனுக்கே சொல்லலாம். இட்டு கட்டப்பட்ட கதைகள் அல்ல, இதெல்லாம் சஹீஹான ரிவாயத்துகள். அப்படின்னா எங்கட இபாதத்தில் ஒரு சுன்னத் இருக்குது. ஆதத்தில் உள்ள சுன்னத்துகளை நம்ம எடுக்கணும். பெண்கள், குறிப்பாக பெண்கள், என்ன ஆதத்தில் உள்ள சுன்னத் என்ற ஆதத்தில் என்ற வளமையில என்ன இருக்குது? நான் எப்படி பல் தீட்டுவேன், எப்படி பிரஷ் பண்றோம், மிஸ்வாக், நான் எப்படி செருப்பு போடுறேன். ரசூலுல்லாஹ் ஒன்னையும் உடையலங்க, ஒன்னையும் உடையில. வலதால் போட்டு இடதால் கலட்ட வேண்டும், வலதால போட்டு இடதால கலட்ட வேண்டும். செருப்பு போடுறது எப்படின்னு சொல்லி தந்தாங்க. நபி அவர்கள் மரணித்து 2 வருடம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜஸீரத்துல் அரபு தேசம், தீபகற்பம் மட்டும்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள் இருந்தது. நபி அவர்கள் மரணித்து 2.5 வருடம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்தார்கள். 2.5 வருஷத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்து ஒரு சில வருடங்கள், ஒரு சில மாதங்கள் கடந்து செல்கிறது. 22,000 கிலோமீட்டர் சதுர அடி இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்ய வல்லரசத்துக்குள் வருகிறது. சும்மா இருந்த ஆள் அவரு.
நபி அவர்களுடைய சுன்னத்துகள் எங்களை பெரிய ஆட்களாக உருவாகும். இன்றைக்கு எத்தனை உயிர்கள் பலஸ்தீனில், எத்தனை உயிர்கள் கேட்டு 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 உங்களுக்கு எப்படியே தெரியாது, குறைஞ்ச ஈமான் இல்லை எனக்கு சொல்கிறேன், கேட்டு 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 அப்படியோ அந்த பலஸ்தீன செய்தி ஒரு செய்தியாகவே போயிடுச்சு. இன்றைக்கி 1,00,000 பேர் சகிதாயிட்டாங்களாம். என்ன 2 குண்டு விழுந்து 2 கர்ப்பிணி பெண்கள் உயிரை விட்டுட்டாங்களாம் அப்படின்ட்டு சும்மா சாதாரணமாக கடந்து போகிறோம். ஏண்டா ஈமான் எப்பையும் உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்கம். அது வெறுமனே டாக்குமெண்ட் இல்லை, ஹதீஸ குர்ஆன் டாக்குமெண்ட் இல்லை, அது ஒரு ப்ராக்டிக்கலில் ஒரு எமோஷனோட சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்கம். இப்போ நான் வேற ஒரு சப்ஜெக்டுக்கு போகிறேன். இப்போ விஷயம் என்னண்டா, உருவாக்கப்பட்ட ஆட்கள் எப்படியான ஆட்கள்டா அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாதனையாளர்களாக இந்த பூமியில் உருவாக்குனாங்க. எப்படிண்டா, நபி அவர்கள் சொன்னதை செய்கிறது. ஆட்சி செய்யும் வரைக்கும் உள்ள விடயத்தையும் ரசூலுல்லாஹ் செருப்பு போடுறதையும் சொன்னாங்க, ஆட்சி செய்கிறதையும் சொன்னாங்க. இது மாதிரி உடுப்பு, குறிப்பாக பெண்களுடைய ஆடை இன்றைக்கு கூடி கூடி ஃபெஷனாகி அந்த ஃபெஷனும் கூடி அந்த ஃபெஷனுக்குள்ள ஒரு தக்குவாவை உள்ளுக்குள்ள போட்டு அபாயாவையும் டிசைன் ஆக்கி இப்போ அபாயா உடுத்துகிற பொம்பளைகளும் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. சரியா? என்ன ஆச்சார் சொல்கிறேன், சரியா? அடே ஃபெஷன் கூடி நபி அவங்க சொன்னாங்க, பெண்களே உங்களோட ஆடைகள் எப்படி இருக்கணும் என்று நான் ஒரு சில வரையறைகளை சொல்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. நீங்கள் உங்களோட ஆடை இப்படி இருக்கக்கூடாது, மற்றது எப்படி வேண்டாலும் வச்சுக்கோங்க. நபி அவங்க சொன்ன வரையறை என்ன தெரியுமா? உங்களோட ஆடை இப்படி இருக்கக்கூடாது, இவ்வளவுதான், அந்த கொஞ்சம் இதை மட்டும் பாதுகாத்துட்டு நீங்கள் எப்படி வேண்டாலும் உடுத்துங்க. அது என்னடா அது என்னண்டா, காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்த நிர்வாணிகளாக தெரிய வேண்டாம். ஒன்று அரைகுடை ஆடை அணிவது, ரசூலுல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமானவர்கள் என்று பாருங்கள். ஒன்று அரைகுடை ஆடை அணிவது, இன்னொன்று முழுக்க ஆடை அணிவது, அங்க அவயவங்கள் விளங்குவது. அதை தான் சொன்னாங்க ஆடை அணிந்த நிர்வாணிகள். இப்போ பேர் வரலாம், துபாய் அபாயாண்டு வரலாம், என்ன பாகிஸ்தான் அபாயாண்டு வரலாம், இங்கே உள்ள அபாயாவெல்லாம் வரலாம். நபியவங்க சொன்ன வரை என்ன தெரியுமா, அந்த அபாயாவை நீங்க போட்டீங்கண்டா நீங்க நிர்வாணிகள் அல்ல என்று அந்த அபாயா சொல்லணும். மாயிலாத்துன் முமீலாத், நபியவங்க உடுப்புக்கு போட்ட நிபந்தனைகள் அடுத்தது. உங்களோட ஆடையும் உங்களோட அலங்காரமும் யாரையும் உங்களோட பக்கம் சாய்க்கப்படான்ட்டாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஆயத்து இறங்குனுச்சு, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன. இந்த ஆயத்து இறங்குது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த ஆயத்து இறங்கினதில் இருந்தே அழுது கொண்டிருந்தார்கள். நபி அவங்கள மரணத்துக்கு பிறகு ஒரு சமயம் உட்கார்ந்து அழுது கொண்டு கனகாலம் அழுகையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். கேட்கப்பட்டுச்சு, ஆயிஷாவே ஏன் அழுவுறீங்க? இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வக்கர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்களோட வீட்டிலே அந்த மூமினான பெண்கள் இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான். இப்போ நான் கொஞ்சம் சில முக்கிய அவசிய தேவைக்காக வேண்டி வெளியே இறங்க வேண்டி வந்துட்டு இதை அல்லாஹ் என்னட்ட இருந்து விரும்புவானா, இதை நினைச்சு அழுவுறண்டாங்க. அதை நினைச்சு அழுவுற. அப்படி அவர்கள் அழுததால தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆயிஷா முத்தஹிரா, அவளை போல சுத்தமான ஒரு பெண் இந்த உலகத்திலே இல்லை என்று குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வும் ஒரு மாதம் கலைக்காமல் இருந்தார்கள். அவங்கள யாரோ அவதூறு சொல்லிட்டாங்கண்டு. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான், குர்ஆன் ஆயத்தை இறக்கி சொன்னான், ஆயிஷா சுத்தமானவள் என்று. அன்பான எங்க வாரண்டா, நான் என்ன சொல்ல வாரண்டா, அவர்களுடைய ஆதத்தில் அவர்களுடைய வளமையில் நபி அவர்களுடைய சுன்னத்தை எடுத்துக்கொள்வாங்க. நபி அவங்களோட முக்கியமான சுன்னத் ஆடை, ஆதத்தில் உள்ள சுன்னத். அடுத்தது இன்னொரு வளமையை உருவாக்கணும், ஹதீஸ். என்ன ஹதீஸ்களை வாசிக்கிறது வீட்டில்.
அதை சொல்லுவாங்க நீங்கள் தர்ஜுமாவை வாசிங்க, ஹதீஸை வாசிங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுக்கு முன்னால் இருந்து ஹதீஸை சொல்லுவாங்களோ இது மாதிரி தான் இந்த உத்தம இமாம்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கின்ற அந்த ஹதீஸில் அதை எங்களோட வீட்டில் வாசிக்கணும்பா. நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த வார்த்தை எங்களோட வீட்டுக்குள்ளே கேட்கணும். நம்ம கொடுக்குறோம் இல்லையே. ஒரு மனுஷன் சராசரி ஒரு நாளைக்கு ஃபோனில் 8 ஹவர் கொடுக்குறானா, சராசரியாக 8 ஹவர் கொடுக்குறானா. மேக்சிமம் சில ஆய்வுகள் சொல்லுது இன்னும் சில வருஷங்களால் மனிதனுடைய மூளைகள் அதனுடைய செயல் இழக்கும். இல்லை, அதை சும்மா ஒரு உதாரணத்தோடு ஒத்து பார்த்தா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு எத்தனை ஃபோன் நம்பர் பாடம்? அர்ஷத் பாய் எத்தனை பாடம்? நிறைய பாடம், ஒரு 250 350 ஒரு ரொம்ப பாடம். இப்போ கேட்டால் எத்தனை பாடம்? சொல்கிறார், பக்கத்தில் உள்ள ஆள் சொன்னார், என்ற நம்பரே எனக்கு பாடம் இல்லைன்றார், என்ற நம்பரே எனக்கு பாடம் இல்லைன்றார். அப்போ என்னப்பா நடந்தீங்குது? உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய மூளையின் ஞாபக சக்தியினுடைய அளவுகள் குறைந்து கொண்டிருக்கிறது. தொடரும் பொழுது நான் சொல்லுவது சரியா பிழையாண்டு விளங்கும். அப்போ நான் என்ன சொல்ல வாரண்டா, அன்பானவர்களே, வீடுகளில் அந்த சத்தத்தை போடுங்க. அந்த ஃபோனில் இருந்து உங்களோட டைமை கொஞ்சம் எடுத்து, அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களில் இருந்து வெளி தகவலை எடுக்கிறதுல இருந்து எடுத்து உறுதியான ஒரு முடிவுண்டு எடுங்க. என்ற வீட்டில் நான் இந்த ஹதீஸை வாசிப்பேன், குர்ஆனை வாசிப்பேன், குர்ஆனை ஓதுவேன், தர்ஜுமாவை வாசிப்பேன், புகாரி ஷரீஃபை வாசிப்பேன், ஃபலாயிலுல் அமால் ரியாதுஸ் ஸாலிஹீனை வாசிப்பேன், ஹதீஸை வாசிப்பேன். இது உங்களோட ஆதத்துக்குள்ளே வர வேண்டிய சுன்னத். ஆடையில் வரணும். இறுக்கமான ஆடையை உடுத்தும் போது கன்னத்தில் அடிக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் ஞாபகம் வரணும். முன்னுக்கு சொன்ன ஹதீஸ். ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமான பொம்பளை அப்படி உடுத்த மாட்டா. அன்பானவர்களே, இது மாதிரி உறவுகளோட இருக்கிற அந்த சுன்னத்துகளை எடுத்துக்கொள்ளணும். இதுதான் நாங்கள் செய்கிற விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னென்றா, நபி அவங்க மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். அன்பு கூட வரும். ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று தேடுகிறார், ஒருவர் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று தேடுகிறார், அவருக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று நினைக்கிறார், நோய் நொம்பலங்கள் குணமாக வேண்டும் என்று நினைக்கிறார், கவலை இல்லாமலாக வேண்டும் என்று நினைக்கிறார், தங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறார், தங்களுடைய உறவுகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று நினைக்கிறார், கண்ணூர் படக்கூடாது என்று நினைக்கிறார், தொழிலில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார், அல்லாஹ் எங்களை கடனோடு மரணிக்க வைக்க கூடாது என்று நினைக்கிறார், தங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறார், பிள்ளைகள் சாலிஹானவர்களாக உருவாக வேண்டும் என்று நினைக்கிறார். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? வெறுமனே எங்கட வாயால சொல்ற ஸலவாத். ஸலவாத் சொன்னா அல்லாஹ் சொர்க்கம் அனுப்புவான். ஸலவாத் சொன்னா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குவான். ஸலவாத் சொன்னால் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஸலவாத் சொன்னால் உங்களுடைய தொழிலில் பரக்கத் வரும். ஸலவாத் சொன்னால் உங்களுடைய கண்ணூரில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ஸலவாத் சொன்னால் உங்களுடைய நோய் இல்லாமல் போகும். வல்லாஹி சஹீஹான ஹதீஸ்களில் வந்த ஆதாரங்கள். ஸலவாத்து சொல்லுங்க, அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்திலே லயித்து போங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஓதுனதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லை. அல்லாஹ் நோன்பு பிடிக்க மாட்டான், ஹஜ் செய்ய மாட்டான், ஜகாத் கொடுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் ஒரு இபாதத் செய்வேன் என்று குர்ஆனில் சொல்லுகிறான். ஒரு இபாதத். என்ன இபாதத்? அல்லாஹ் சொல்றான் ஒரு இபாதத். அல்லாஹ்வை செய்கின்ற அந்த இபாதத்தினுடைய பெருமிகத்துக்காக வேண்டி அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஸலவாத்து சொல்லுவார்கள். ஸலவாத்து சொல்லுவது மூமின்களுடைய அடையாளம். எனவே நாமும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. இமாம்கள் இதுக்கு தஃப்சீர் எழுதும்போது சொல்றாங்க, தஃப்சீர் எழுதும்போது எழுதுறாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஸலவாத்து சொல்லாட்டி அவர் பெரும்பாவம் செய்து விட்டார். சொல்லியே ஆகணும், கட்டாயம் சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு ஆயத்தான் இது. அன்பானவர்களே, ஆக குறிப்பாக விசேடமாக பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய மகிமை என்ன, அவரை நாம் ஏன் புகழ வேண்டும்,
நபி அவர்கள் பெண்களுக்காக செய்த வகுத்த உரிமைகள் சட்டங்கள் என்ன, அதற்காக வேண்டி அவ்வாறு வகுத்த சட்டங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட பெண்கள் எப்படி இருந்தார்கள், அந்த பெண்கள் அப்படி ஆகுவதற்கு நபி அவர்கள் என்ன யுத்தியை பாவித்தார்கள், அந்த யுத்தியில் மிக முக்கியமாக இத்திபா சுன்னா ஃபில் இபாதத்தி வல் ஆதா, இபாதத்திலையும் சுன்னத்தை பின்பற்றணும், எங்களோட வாழ்க்கை வளமை சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, பார்க்கறது, சிரிக்கிறது, அழுவுறது, புள்ளைய தூக்குறது, அன்பானவர்களை படியுங்கள், அதிலையும் ஆதத்திலையும் சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். நபி அவர்களுடைய ஹதீஸை வீடுகளில் வாசிக்க வேண்டும். 4வது விஷயம், நபி அவர்கள் மீது ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டும். 5வது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுக்காக வேண்டி செலவழிங்க. அது என்னன்றாப்பா ரசூலுல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கிற? ரசூலுல்லாஹுக்காக வேண்டி என்னென்று செலவழிக்கிறேன்? அன்பானவர்களே, நபி அவர்களுடைய இந்த மஜ்லிஸ்க்கு நான் சந்தோஷப்பட்டேன். உள்ளுக்குள்ளே வந்திக்கிறார்களுக்கு நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க ஒரு பார்சல் ஒன்று. அதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் 2வது விஷயம். யாருக்காக, எதற்காக? இந்த ரபியுல் அவ்வல் மாதம் உத்தம நபியை உன்னதமாக ஒரு சில நிமிடங்கள் ஞாபகம் செய்வதற்காக வேண்டி வந்தவர்களுக்கு செய்கின்ற உபகாரம். இந்த உலகத்தில் இதைவிட சிறந்த ஒரு உபகாரம் எது இருக்க முடியும்? அன்பானவர்களே, அபூஜஹல் நபி அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்றதை கேள்விப்பட்டதோடு அவர்கள் ஒரு அடிமையை உரிமையிட்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பிறந்துட்டேன் அப்படின்றதை கேள்விப்பட்டதோட நரகத்துக்கு போற அபூஜஹல் என்ன செஞ்சாரு? ஒரு அடிமையை உரிமையிட்டாரு. அல்லாஹ் அந்த அடிமையை உரிமையிட்டதின் காரணத்தினால் நாளை கியாமத் நாளில் நரகத்தில் அவருடைய 2 விரல்களுக்கு இடையில் நீர் அல்லது பால் வரும். அவரோட தாகத்தை அணைக்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? ரசூலுல்லா பிறந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டார் இல்லையா? அதற்காக வேண்டி நரகத்தில் வேதனை செய்யப்படும் போதும் ஒரு இன்பத்தை அனுபவிப்பார். என்றால் ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி செலவழிப்பது, சும்மா சொல்றவன் சொல்லுவான், என்னடா மீலாது விழா, அந்த விழா, இந்த விழா, பிதத்து, அதத்து, இதத்துன்னு சொல்லி செலவாத்தே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அது ஒரு தனித்தலையங்கம். நான் சொன்ன சுருக்கத்தையும் நான் சொன்னேன். எனவே இந்த மஜ்லிஸில் இருந்து போகும்போது ஒரு விஷயம், நபி அவங்களுக்காக வேண்டி ஒரு சுன்னத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மௌத்து வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அந்த சுன்னத்தை பின்பற்றுங்க. மௌத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்காக ஒரு சுன்னத். அந்த சுன்னத்தில் மிக விசேஷம் என்ன தெரியுமா? உங்களால் முடியும் என்றால் ஒரு பாவத்தை நபிக்காக விடுங்கள். ஒரு பாவத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒரு அமலை செய்கிறதோட ஒரு பாவத்தை விடுங்க. என்ன, ஏன்பா நீ இப்படி செய்கிற? இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்காக நான் அந்த பாவத்தை விட்டு விட்டேன், நான் செய்யவே மாட்டேன். நாளைக்கு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கும் போது சொல்லலாம், யார் ரசூலுல்லா, உங்களுக்காக உசுரத்தர இல்லை, உங்களுக்காக கைகால இலக்க இல்லை, உங்களுக்காக நான் ஒரு பெருசாக ஒன்றும் சாதிக்க இல்லை, யார் ரசூலுல்லா, உங்களுக்காக இந்த பாவத்தை நான் விட்டேனே, இந்த பாவத்தை விட்டேன்னு ரசூலுல்லாவோட கதைக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம கதைக்கிறதுக்கு மாதிரி ஆகிக்கிறோம். என்ன செஞ்சிட்டோம்? நபி அவங்கள பார்க்குறதுக்கு நம்மளை பார்த்ததும் இல்லை, நம்மளை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை, நம்ம யாருண்டே தெரியா. ஆனால் நாம் சொர்க்கம் செல்லும் வரைக்கும் உத்தம ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு அவர் சொர்க்கம் போகலாம், போக மாட்டாங்க. எங்களை யாருன்னு தெரியா, ஆனால் எங்களுக்காக உட்கார்ந்து துவா செய்து கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், அவரை சொர்க்கம் அனுப்பு. சரி, எல்லாத்தையும் அனுப்பிட்டா நீங்க போங்களே இப்ப சொர்க்கத்துக்கு. இல்லை, நான் நரகத்துக்கிட்ட பார்க்கணும், நரகத்தில் மாலிக்கிட்ட கேட்கணும் என்ற உம்மத்தில் யாரும் மீக்கிறான்னு கேட்கணும். இருந்தால் அவங்களையும் கூட்டிக்கிட்டு தான் நான் போவேன். இந்த நபிக்கு செலவழிக்கிறேலா? இந்த நபிக்காக செலவாத்து சொல்லையலாவா? இந்த நபியோட ஹதீஸை வீட்டில் வாசிக்கலாதா? இந்த நபியோட சுன்னத்தை உடுப்புல, எங்களோட பேச்சில், வழக்கில் பின்பற்ற முடியாதா? அன்பானவர்களே, எனவே ரபியுல் அவ்வல் மாதம் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். 4 பிறை 5 என்று நினைக்கிறேன். பிறை 5 சென்று கொண்டிருக்கிறது. வார வெள்ளிக்கிழமை சரியாக பிறை 12. அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள், செலவாத்து மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்யுங்கள். அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து கொள்ளுங்கள். உறுதியாக சுன்னத்துகளை கடைப்பிடியுங்கள். வல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா பூர்த்தியாக நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد
اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين யா அல்லாஹ் கிருபையாளனே சங்கை உள்ள ஜமானே யா அல்லாஹ் அனைத்துக்கும் சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ் படைத்தவன் பரிபாலிப்பவன் போஷிப்பவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ் 7 வானங்களும் பூமிகளும் உன்னுடைய அந்த ஆட்சிக்குள் இருக்கிறது யா அல்லாஹ் உன்னுடைய கைவசம் இருக்கிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ நினைத்ததை செய்வாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ செய்ய நாடிட்டால் தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ தடுத்து விட்டாய் என்றால் கொடுப்பதற்கு யாருமே இல்லை யா அல்லாஹ் நீ கண்ணியமானவன் யா அல்லாஹ் பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் தாயை விட பல கோடி மடங்கு இரக்கமானவன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடம் பாவக்கரம் எந்திருக்கிறோம் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை நீ நிறுத்திட்டாண்டா எங்களோட வயதை விட நாங்கள் வாழ்ந்த நாட்களை விட பாவங்கள் அதிகமாக இருக்கும் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட குடும்பத்தில் மரணித்த பிறர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் உத்தம் நபி பிறந்த மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ் உத்தம நபியுடைய புகழ் பாடிக்கொண்டு விட்டு உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ் நீ தட்ட மாட்டாய் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதனால் எங்களுடைய உறவுகளின் பாவங்களை மன்னிப்பதனால் உனக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட போவதில்லை யா அல்லாஹ் கபரில் எங்களோட குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் கபரை விசாலப்படுத்திடு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் அவர்களுக்கு 100க்கு 100 அவர்களுடைய தொழுகையாளிகள் ஆக்கிடு யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரக ஆக்கிடு ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட பிள்ளை பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள் ஆலிம்கள் ஹாஃபில்கள் தாயிகள் சமூகத்துக்கு பிரயோசனமானவர்களாக உருவாக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் நோய் நொம்பலங்கள்லேருந்து பாதுகாப்பு தாயா அல்லாஹ் நோய்க்காக காலங்களையும் நேரங்களையும் செலவழிக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோயிலிருந்து பாதுகாப்பு தாயா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ் மவுத் வரைக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்க தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் திடீர் மவுத்தை தந்துடாத ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட தொழில் துறவுகளில் வரக்க செஞ்சிடு யா அல்லாஹ் தொழில் அபிவிருத்தியை செஞ்சிடு யா அல்லாஹ் ஹராத்திலேருந்து பாதுகாத்துடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் தொழில் அபிவிருத்தியை செஞ்சிடு யா அல்லாஹ் கடனோடு எங்களை மரணிக்க வச்சிடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஜகாத்தை சதக்காவை ஹஜ்ஜை உம்ராக்களை செய்யக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய இஸ்லாத்தையும் பெண்களையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பெண் குழந்தைகளை பாதுகாத்துடு யா அல்லாஹ் ஆடைகளில் ஒழுக்கத்தை உண்டு பண்ணிடு ரஹ்மானே யா அல்லாஹ் ஹதீஸுகளை குர்ஆனை வீட்டில் ஓதக்கூடிய வாசிக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை கொடுத்துடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ ஹதீஜாவை போல ஆயிஷாவை போல வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய பெண்களுக்கு கொடுத்துடு ரஹ்மானே அந்த சஹாபி ஆண்களைப் போல எங்களை வாழ தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்வோம் என்று உன்னுடைய பட்டோலையில் இருந்தால் நிச்சயம் அதை மாற்றும் சக்தி உனக்கு இருக்கிறது யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதை நீ மாற்றி அருள் புரிவாய் யா அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடு யா அல்லாஹ் உனக்காக மட்டும் அமல் செய்ய தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் உனக்காக வெளிப்பட தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் யார் முகஸ்துதிக்காகவும் யாருக்காகவும் எதற்காக வேண்டியும் அந்த இபாதத்துகளை எங்களை செய்ய வச்சிடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் முழு நிலைமைகளையும் ஷீராக்கி யா அல்லாஹ் உள்ளத்தில் சந்தோஷத்தை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த விதமான பலாய் முசீபத்தில் கொண்டும் எங்களை சோதிச்சிடாதே ரஹ்மானே ஊருக்குள்ள ஒத்துமையை தாயா அல்லாஹ் வேறாக்கட விஷயத்தில் எங்களை தலைப்போட வச்சிடாதே யா அல்லாஹ் பேச்சில் செயற்பாடுகளில் வார்த்தைகளில் எண்ணங்களில் யாரை பற்றின கெட்ட எண்ணமே எங்களோட உள்ளத்தில் தந்துடாதே யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல உறவை தாயா அல்லாஹ் நல்ல பண்பை தாயா அல்லாஹ் மன்னிக்கும் தன்மையை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களோட உறவுகளுக்கு மத்தியில் அந்த பழக்கத்தை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் நபி அவர்களுடைய சுன்னத்தை அணுவணுவா பின்பற்ற தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாளை ரசூலுல்லாஹ் பார்க்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் நபியோடு சுருக்கத்தில் இருக்க தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை அணுவணுவா பின்பற்ற தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ் பேசுகிறோம் யா அல்லாஹ் அதை பற்றி வாசிக்கிறோம் யா அல்லாஹ் அதை அறிந்திருக்கிறோம் யா அல்லாஹ் பயான்களில் கேட்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பின்பற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தா ரஹ்மானே யா அல்லாஹ் நபி அவங்களோட பார்க்குற பாக்கியத்தை தாயா அல்லாஹ் கனவுல பார்க்குற பாக்கியத்தை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே அதனுடைய நிலைமைகளை சீராக்கிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு எது தேவை என்பதை எங்களை விட நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ் எங்களோட முழு தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருவாய் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே எங்களுடைய முழு நிலைமைகளையும் சீராக்கிடு யா அல்லாஹ் ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله على نبي الأمي وعلى آله وصحبه وسلم الحمد لله رب العالمين.